ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உடைய பாதத்தில் கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள இந்த தேவநீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம மத்தேயு விசேஷ புத்தகம் தான் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அதுல நம்ம 7வது அதிகாரம் வரைக்கும், அதாவது மலை பிரசங்கத்தை தியானித்து முடித்தோம். இன்றைக்கு நம்ம மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதங்கள் 8வது அதிகாரத்திலிருந்து துவங்கிறது. மொத்தம் 18 அற்புதங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதங்களை ஒன்றொன்றாக நம்ம பார்த்து கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இப்போது முதலாவது குஷ்டரோகியை குணப்படுத்துதல். 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது, முதலாவது ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ள முதலாவது அற்புதம், குஷ்டரோகியை ஆண்டவர் என்ன செய்கிறார்? குணப்படுத்துகிறார். மார்க் இதே குஷ்டரோகியை குணப்படுத்துகிற இதே சம்பவம் மார்க் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். இந்த அற்புதத்துல என்ன இருக்குது? இந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசம் அதிகமா இருக்குது. ஆனா அவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் அவனை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அதாவது உம்மால என்னை சுத்தமாக்க முடியும் அங்கிற விசுவாசம் எனக்கு இருக்குது. ஆனா உமக்கு சித்தமானால் என்ன செய்யுங்க, என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்றத பார்க்க முடியும். அடுத்ததாக அது நான் உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொட்டு குஷ்டரோகி, அந்த நாட்களிலே குஷ்டரோகி தீட்டுள்ளவனாக கருதப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால ஆண்டவர், அதாவது அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்துன்னு சொல்றார். ஆசாரியன் இவனிடத்துல குஷ்டம் இல்லை என்று, இவருடைய குஷ்டம் நீங்கிச்சு என்று அந்த சர்டிபிகேட் கொடுக்காம இருந்தா அந்த குஷ்டரோகம் பிடித்தவர்கள் என்ன செய்ய முடியாது? பாளையத்துக்குள்ளாக கடந்து வர முடியாது. அப்படிப்பட்ட சட்ட திட்டங்களை தான் நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட குஷ்டரோகியை தீட்டுள்ளவன் என்று பார்க்காதபடி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொட்டு சுகமளிக்கிற சம்பவத்தை இந்த இடத்துல மத்தேயு எழுதுகிறார். ஏற்கனவே நாம் தியானித்தபடி மத்தேயு யூதர்களுக்கு ராஜாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்க முற்படும் போது, அந்த யூதர்களுக்கு ராஜாவா இருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர். இவர் என்ன செய்வார்? இந்த இரக்கமுள்ள ராஜா ஒரு தீட்டுப்பட்டவன் என்று விலக்கி வைக்க மாட்டார். அதனால இவர்தான் மேசியா என்பதை காண்பிக்கிறதற்காக எழுதுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை குணப்படுத்துகிற சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13. இதே சம்பவத்தை லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலும் நாம் கண்டுகொள்ள முடியும். அங்கே ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்பது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குணமாக்க அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது என்பதை இந்த நூற்றுக்கு அதிபதி உணர்கிறதை பார்க்க முடியும். அதுல தான் 9வது வசனத்துல சொல்லுகிறார், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறேன், மற்றொருவனை வா என்றால் வருகிறேன், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறேன் என்றார். அதாவது நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், என்னுடைய அதிகாரத்தினால நான் என்ன செய்ய முடியும்? ஒருவனை போன்னு சொன்னா போய் தான் ஆகணும், ஒருவனை வா என்று சொன்னால் வந்துதான் ஆகணும். அப்படிப்பட்ட அதிகாரம், அதாவது எனக்கு மேலே அதிகாரிகள் இருக்காங்க, எனக்கு கீழே இருக்கிறவர்களை நான் போன்னு சொன்னா போகணும், நான்
வான்னு சொன்னா வரணும். அதே போல வியாதிகள் நோய்களை குணமாக்குகிற அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அதனால அந்த அதிகாரத்துல நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. எங்க வீட்டுல வந்து நீங்க சுகப்படுத்த வேண்டாம், நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அது போதும். அந்த வார்த்தையினால ஆண்டவர் தொட்டு சுகமளிக்க வல்லமையுள்ள தேவனாய் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறார். ராஜாவின் அதிகார தோரணை இந்த இடத்துல நமக்கு தெரிகிறதை பார்க்க முடியும். ராஜா எப்படி அதிகாரம் உள்ளவர். நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, அது நோய்களையும் குணமாக்குகிற அதிகாரம் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல நூற்றுக்கு அதிபதிக்கு வேலைக்காரனை ஆண்டவர் சுகமாக்குகிற சம்பவத்துல கண்டுகொள்ள முடியும். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வீடுகளில் வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். வாசித்து நாம் இதை தியானிக்கணும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 5 அற்புதங்கள் மட்டும்தான் நம்ம ஒரு வீடியோவில் தியானிக்க முடியும். அது ரொம்ப லெந்தா போய்விடும். அதனால நீங்க வீடுகளிலே இதெல்லாம் வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். அடுத்ததாக 14-15 வசனங்களே அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களே பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். ஒரு தனக்கு அன்பா தன்னோடு கூட இருந்த தன்னுடைய சீசருடைய வீட்டில் போய் இங்கே யாரும் அற்புதத்தை எதிர்பார்க்கவில்லை, யாரும் ஆண்டவரிடத்துல அற்புதம் செய்யுங்க அப்படின்னு இயேசுவானோடத்துல கேட்கல. ஆனா அப்படி எதுவும் கேட்காத பட்சத்திலும் அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க உடனே கடலில் அதே 8ஆம் அதிகாரம் 23-27 வரை உள்ள வசனங்களிலே கடலின் புயலை ஆண்டவர் அடக்குகிற சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். அதே சம்பவத்தை மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35-41 வரை உள்ள வசனங்களிலும் லூக்கா 8ஆம் அதிகாரம் 22-25 வரை உள்ள வசனங்களை பார்க்கிறோம். அங்கே சீசர்கள் போறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். காற்றும் கடலும் ஆண்டவருக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. இயற்கையின் மேலே, அதாவது மனிதர்களுக்குள்ள நீ வியாதிகளை சுகப்படுத்தணும், நோய்களை சுகப்படுத்தணும்னா ஆண்டவர் எவ்வளவு கரிசனையோடு அன்போடு தொட்டு சுகமாக்கிறார், வார்த்தையினாலே சுகமாக்குகிறார். ஆனால் இயற்கையின் வரும்போது ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். இயற்கையின் மேலும் அதிகாரமுள்ள ராஜா தான் இவர் அப்படிங்கிறத இந்த மேசியா தான், நீங்க எதிர்பார்த்திருந்த மேசியா தான் இயேசு கிறிஸ்து என்பதை நிரூபிக்கும்படியாக மத்தேயு சொல்லுகிறார். இயற்கையின் மேலே அதிகாரமுள்ள ராஜா அவர் என்ன செய்கிறார்? இயற்கைக்கு கட்டளையிடுகிறார், அதட்டுகிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 26ஆவது வசனத்திலே பார்க்கிறோம். அதட்டினதினாலே அந்த இடத்திலே அங்கு ஒரு அற்புதம் நடைபெறுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்து 28-34 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது அங்கே கெர்கெசனே நாட்டில் பிசாசு பிடித்திருந்த 2 பேர் வந்து அங்கே பிரேத கல்லறைகளிலிருந்து வர்றத பார்க்க முடியும். இது மார்க் 5ஆம் அதிகாரம் 1-20 வசனங்களிலும், லூக்கா 8ஆம் அதிகாரம் 26-39 வசனங்களிலும் இதே சம்பவத்தை பார்க்க முடியும். இதே அங்கே இப்போ மார்க்கில் சொல்லும்போது அந்த அசுத்தாவிகளுக்கு லேகியோன் என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறது. அநேகராக இருந்தபடியினால லேகியோன் என்கிற பெயர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லேகியோன் என்பது லத்தீன் வார்த்தை. இந்த லத்தீன் வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா 6000 பேர் கொண்ட ஒரு சேனை. அப்போ 6000 பேர் கொண்ட சேனை. அப்போ அநேக அசுத்தாவிகள் அவனை அலக்களித்ததை பார்க்க முடியும். 2 பேர் என்று இந்த மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கும், மார்க்கிலே 1 என்று சொல்லப்பட்டிருக்கும். எப்படியோ ஆனால் கெர்கெசனே நாட்டிலே பிசாசு பிடித்திருந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு சேனையாக 6000 பேர் கொண்ட ஒரு சேனையாக இருந்த அந்த பிசாசுகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? துரத்துகிறதை நாம பார்க்க முடியும். அந்த இடத்துல ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தை பாருங்க. பிசாசு என்ன கேட்குது? நான் இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போகட்டுமா அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சரி நீங்க ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இந்த மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த மனிதர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அது அந்த
அந்த பிசாசுகள் எங்கே போக வேண்டும் என்று அது விரும்பின இடத்துக்கு, இல்லை நீங்க பன்றி கூட்டத்துக்குள்ள போகக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீங்க பன்றிகள் அந்த பிசாசுகளின் விருப்பத்தை நீங்க போங்க, ஆனா இந்த மனிதனை விட்டு கடந்து போங்க. மனிதனை அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதன் மேலும் இரக்கம் கொண்டு அவனையும் ஆண்டவர் விடுதலையாக்குகிற சம்பவத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது திமிர்வாதக்காரனை குணப்படுத்துதல் மற்றும் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள்ல இதே பாட்டு மார்க் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12லையும் லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 26 வரை உள்ள வசனங்கள்லயும் நம்ம கண்டுகொள்ள முடியும். இது டீட்டெயிலா மார்க்ல என்ன செய்திருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. 4 பேர் தூக்கிட்டு மேற்கூரையை பிரித்து உள்ளே இறக்கினதாக சொல்லியிருப்பாங்க. அவர்களுடைய கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இந்த இடத்துல ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுகிறார். அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் அல்ல, தனக்கு சுகம் வேண்டும் என்று அவனுடைய விசுவாசத்தை கண்டு அல்ல, கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசம். அப்ப நாம் மற்றவர்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு செயல்படும் போது அந்த இடத்திலையும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவரால் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய பாவத்தை, அதாவது அவன் சொல்லுக்கு வியாதிகள் கீழ்ப்படியும், அவருடைய வார்த்தையினாலே சுகம் கொடுக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை 100க்கு அதிபதி புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையினாலே அவர் சொன்ன அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் சுகமானான் என்று பார்க்கிறோம். அதே போல காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், இயற்கையின் மேலே அதிகாரம் கொண்ட தேவனாக மத்தை காண்பிக்கிறார். இப்போது இந்த அற்புதத்திலே பார்க்கும்போது பாவங்களையும் மன்னிக்க, இந்த திமிர்வாதக்காரனுக்கு ஒருவேளை அவனுடைய பாவத்தின் மூலம் இந்த திமிர்வாதம் வந்திருக்கலாம். அதனால பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ பாவத்தின் மேலும் தேவனுடைய ஒரு முழு தன்மை, அவர் ராஜாவாக உலகத்தின் காரியங்களை மட்டுமல்ல, அதனுடைய ஆத்துமாவையும் சரீரத்தில் இருக்கிற நோய்களை மாத்திரம் சுகப்படுத்த வல்லமை உள்ள தேவன் அல்ல, அவர் ஆத்துமாவையும் சுகப்படுத்த வல்லமையுள்ள தேவன், பாவத்தையும் சுகத்திலிருந்து விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த இடத்துல காண்பிக்கிறத பார்க்க முடியும். அடுத்ததாக ஜபாலே தலைவனுடைய மகளை உயிர்ப்பிக்கிற சம்பவத்தை 9ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும்போது அதே சம்பவத்தை மார்க் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 5ஆம் அதிகாரம் 33 முதல் 39 வரை உள்ள வசனங்களிலும் நாம பார்க்க முடியும். அந்த இடத்துலயும் ஜபாலே தலைவனுடைய மகள் மரித்து போனாள் என்று சொல்லும் போது அவளை என்ன செய்கிறாள், இல்லை இந்த சிறு பெண் நித்திரையாயிருக்கிறாள் என்று மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்புகிற அதிகாரம் படைத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த இடத்துல மத்தேயு காண்பிக்கிறதை பார்க்க முடியும். அதற்கு இடையிலே இன்னொரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணப்படுத்துகிற ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அங்கே அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அதாவது ஜபாலே தலைவனுடைய மகளை சுகப்படுத்த போகிற வழியிலே அந்த இடத்துல அவர்களை நடந்து போகிற வழியிலேயே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் விசுவாசத்தோடு அவள் தொட்டு, ஆண்டவர் தொடல, விசுவாசத்தினோடு வஸ்திர ஓரலை தொட்டு, வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவள் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் பெற்றாள். விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு மற்றவர்கள் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அவரே தொட வேண்டும் என்று எதிர்பார்க்காதபடி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான் அவளே முன் வந்து வஸ்திர ஓரத்தை தொட்ட போதும் ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள முடிந்தது. எல்லாத்துக்கும் பேசிக்கா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றே விசுவாசம் என்பதை தான் நம்ம இந்த காரியங்கள்ல எல்லாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வசனங்களை, 2 குருடர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு
கேட்டார்கள். அவர் வீட்டிற்குள் வந்தபோது அந்த குடாவர்கள் பின்னாலே வாங்க, அவர் வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறார். அந்த குருடர்கள் வீட்டுக்குள்ளேயும் வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று அதற்கானவர்கள் ஆம் விசுவாஸ் பின்தொடர்ந்து வர்றாங்க. அங்கேருந்தே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் அதை பொருட்படுத்தாமல் வீட்டுக்கு வந்த வீட்டிற்குள்ளாகவும் கடந்து வருகிறார்கள். அந்த இடத்திலே ஆண்டவர் இதை அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அந்த இடத்துல சுகத்தை கட்டளையிடுகிறதை நாம பார்க்க முடியும். அடுத்ததாக 9ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை உள்ள வசனங்களே பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன், அவருக்கு ஊமை இருந்தது. இந்த ஊமை பிசாசினால் உண்டான ஊமை. பிசாசை ஆண்டவர் துரத்துகிறார். அந்த இடத்திலே ஊமையன் பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த 10 அற்புதங்கள் 8-9 அதிகாரங்கள்ல மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 8-9 அதிகாரங்களை நம்ம அற்புதங்களின் அதிகாரம் என்று கூட சொல்லலாம். இந்த 8-9 அதிகாரங்கள்ல மட்டும் 10 அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது அங்க 9 முதல் 14 வரை சூம்பின கையுடைய மனுஷனை என்ன செய்கிறாங்க, சுகப்படுத்துறார் ஆண்டவர். மற்றவர்கள் கூட இவர் சுகமாக்குகிறாரா? இங்கே சூம்பின கையுடைய மனிதனும் என்னை சுகப்படுத்துங்கன்னு கேட்கலாம். அந்த வசனங்களை நான் வாசித்து பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள வசனம். அவர் அவிட விட்டு போய் அவர்களுடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கு சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். ஒரு சூம்பின கையுடைய மனுஷன் இருக்காரு. இந்த இடத்துல கொண்டு வந்தவர்களும் அவர் சொஸ்தமாக்க வேண்டும் என்று விசுவாசிக்கவில்லை. இந்த சூம்பின கையுடைய மனிதனும் என்னை சுகப்படுத்துங்கன்னு கேட்டதாக வேதத்துல சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார், மற்றவர்கள் கேட்கிறாங்க. ஓய்வு நாளில் இந்த இடத்துல குற்றப்படுத்தும்படியாக கொண்டு வந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், சுகத்தை கட்டளை. மற்றவர்கள் குற்றப்படுத்தும் போதும் ஆண்டவர் அதில் ஓய்வு நாளிலும் ஆண்டவர் சுஸ்தமாக்கலாம் என்பதை அந்த இடத்துல ஆண்டவர் நிரூபிக்கிறதை பார்க்க முடியும். இதே சம்பவத்தை மார்க் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலும் நாம என்ன செய்ய முடியும், இதே சம்பவத்தை பார்க்க முடியும். அடுத்ததாக பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான மனிதனை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஒரு பிசாசு பிடித்த ஊமையான மனிதனை 10வது அதிகாரத்தில் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இதே இடத்துல 22-23 வசனங்களே பிசாசு பிடித்த குருடும் ஊமையமானவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். குருடும் ஊமையமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவர்களே ஆண்டவர் சொல்கிறார். இவர்களில் ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து வரும்போது 14ஆம் அதிகாரத்துல 13 முதல் 21 வரை உள்ள வசனங்களே 5000 பேரை போஷிக்கிற சம்பவம். இந்த அற்புதம் 4 விசேஷ புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். மார்க் 6ஆம் அதிகாரம் 30 முதல் 44 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 9ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 35 வரை உள்ள வசனங்களிலும் இந்த ஒரே அற்புதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். இயேசு என்ன செய்கிறார், 14ஆம் அதிகாரம் வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போகிறார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்கள் கால்நடை அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமானது இந்த வனாந்திரமான இடம் நேரமாயிட்டு ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் சொல்லி அங்கே இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 5000 பேருக்கு போஜனம் எல்லாரும் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதம் எடுத்ததை பார்க்க முடியும். பஞ்ச காலத்திலே உணவில்லாத நேரத்திலையும் ஆண்டவர் போஷிக்கிற தேவன். நம்மிடத்துல இருக்கிறத கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை போஷிப்பார். இதை அநேகர்
உங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்கலாம். ஆனால் நாங்களும் நிறைய நேரங்கள் என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்கள் எங்க இடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு ஆண்டவர் எங்களை நேர்த்தியாக அழகாக போஷித்து எங்களை அற்புதமாய் வழிநடத்தின அநேக சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல அங்கே இருந்தது 5 அப்பமும் 2 மீனும். அதை கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு போஷித்து 12 கூடை நிறை மீதி எடுக்கவும் வைத்த சம்பவத்தை பார்க்க முடியும். அடுத்ததாக அதே 14ஆம் அதிகாரம் 22 36 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இயேசு தண்ணீரின் மேல் நடந்து செல்கிற சம்பவத்தை பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரம் 22 முதல் 36 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் தண்ணீரின் மேலே நடந்து வருகிற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சிறுசர்கள் கண்டு கலக்கமடைந்த ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அறினார். தண்ணீரிலும் நடக்க வல்லமை உள்ள தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்குறோம். இதே சம்பவத்தை மார்க் 6ஆம் அதிகாரம் 45 முதல் 56 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக கானானிய ஸ்திரியின் மகளை குணப்படுத்துகிற சம்பவம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள வசனங்களை. அந்த இடத்துல ஒரு கானானிய ஸ்திரீ புறஜாதிகளுக்கும் திறக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கானான் தாவீதின் குமாரரே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்று சொன்ன. அவள் ஆண்டவரே எனக்கு சொன்ன பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்ன போது மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து வெளியும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்கிற உன் விசுவாசம் பெரியது. அந்த இடத்துல புறஜாதியான ஒரு கானானிய ஸ்திரீ விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல தொடர்ந்து வந்தபோது ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களையும் அவர்கள் அந்த கானானிய ஸ்திரீயின் மகளையும் குணப்படுத்துகிற அதை நம்ம பார்க்க முடியும். இதே சம்பவத்தை மார்க் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலும் நம்ம வாசித்து பார்க்க முடியும். அடுத்ததாக இயேசு 4000 பேரை போஷிக்கிற சம்பவம், அதே மார்க் 15ஆம் அதிகாரம் 32 39 வரை உள்ள வசனங்களிலே அங்கே 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 4000 பேரை போஷிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதே சம்பவத்தை மார்க் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை பார்க்கிறோம். அடுத்ததாக 17ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 23 வரை உள்ள வசனங்களை சந்திரரோகியான இளைஞரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். 17ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வரை உள்ள வசனங்களை. இதே சம்பவத்தை மார்க் 9ஆம் அதிகாரம் 14 முதல் 32, லூக்கா 9ஆம் அதிகாரம் 37 முதல் 45. இந்த சந்திரரோகியாயிருந்த அந்த மகனை முதலாவது என்ன செய்கிறாங்க? சீசர் இடத்துல கொண்டு வராங்க. சீசர்களால குணப்படுத்த முடியாதபடி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்க விசுவாசித்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? இதை செய்ய முடியும். இதை விட மெரிதான அற்புதத்தையும் செய்ய முடியாதுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ விசுவாசத்தோடு இந்த சீஷர்கள் விசுவாசத்தோடு கிரியை செய்யாததுனால அந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு செயல்பட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுகப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 2 குருடர்கள் பார்வை. திரும்பவும் ஆண்டவர் 2 குருடர்களுக்கு 20ஆம் அதிகாரம் 29 முதல் 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் 2 குருடர்களை சுகமாக்குகிறார். தாவீதின் குமாரனே என்று எங்களுக்கு இறங்கும் என்று அன்பர்கள் கேட்டபோது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மற்றவர்கள் பேசாதிருக்கும்படி அதட்டின போதும் யார் என்ன சொன்னாலும் என்ன, நாங்கள் எங்களுக்கு சுகம் வேண்டும் என்று விசுவாசத்தோடு கிரியை செய்து அவங்க கூப்பிட்ட போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறதை பார்க்க முடியும். இதே சம்பவத்தை மார்க் 10:46 52 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 18:35 முதல் 43 வரை உள்ள வசனங்களிலும்,
நம்ம இது குறிப்பிட்டு சொல்லப்பட்ட அற்புதங்கள். மத்தேயுல 18 அற்புதங்களை குறிப்பிட்டு மத்தேயு எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். மேலும் மத்தேயு என்ன செய்கிறார், அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ததாக எழுதி 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலையும் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்த கலிலேயா நாடுல எல்லாம் சுற்றி இருந்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினான்னு பார்ப்போம். அப்போ ஆண்டவர் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்க வல்லமை உள்ள தேவன். அது அவர் இந்த பூமியில இருந்த நாட்களிலே அதை செய்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம். அதே 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அஸ்தமனமான போது பிசாசு பிடிந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். ஒரு 18 அற்புதங்கள் குறிப்பிட்டு இந்தந்த நபருக்கு இப்படி செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை இந்த பூமியில அவர் சுற்றி சேர்ந்த நாட்கள்ல அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அதைதான் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார் என்பதை அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்க முடியும். இன்னும் 15வது அதிகாரத்துல பார்க்கும்போது 29-30 வசனங்கள்ல இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சுஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யாரையெல்லாம்? சப்பானிகள், குருடர், ஊனர், ஓமையர் எல்லாரையும் என்ன செய்கிறார், ஆண்டவர் சுகமாக்குகிறத நம்ம பார்க்க முடியும். இப்படி இன்னும் நம்ம 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 13வது வசனத்துல 14வது வசனத்துல இயேசு வந்து சிறனான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இப்படி எல்லாரையும், யார் யார் வியாதிகளோடு இருந்தார்களோ, பலவீனங்களோடு இருந்தார்களோ எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்தார், சொஸ்தமாக்கினார். ஆனா அதே இதுல 13வது அதிகாரம் 58வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 13:58 அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அற்புதம் செய்தார், எல்லா இடத்திலையுமே அற்புதம் செய்தார். 18 அற்புதங்களை நாம் பார்த்தோம். இந்த 18 அற்புதங்களும் எந்த இடத்துல எதனால நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாசம். ஒன்றில் அதை சுற்றி இருந்தவர்கள் விசுவாசித்திருப்பார்கள், இல்ல அந்த மனிதர்கள் விசுவாசித்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துல விசுவாசத்தினால அவர்கள் ஆண்டவரால இயேசு கிறிஸ்துவினால இதை செய்ய முடியும் என்று விசுவாசித்தாங்க. அந்த சூமன கையுடைய மனிதனை ஆண்டவர் சுகமாக்கும் போதும் அங்கே பரிசேயர்களுக்கு தெரியும் அவரால் இந்த சூமன கையை சொஸ்தமாக்க முடியும். ஆனா ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறாரா என்பதை அவர்கள் குற்றம் சாட்டும்படியாக அந்த இடத்துல கேள்வி கேட்டதை பார்க்க முடியும். இப்படி விசுவாசத்தினால எல்லா அற்புதத்தையும் என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் தன்னுடைய சொந்த ஊர்ல அந்த 13ஆம் அதிகாரத்துல அதை தான் சொல்லியிருப்பாங்க. அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு, அவர் வளர்ந்த ஊருக்கு கடந்து வரும்போது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே அவர் செய்கிற அற்புதங்களை விசுவாசிக்காததுனால அநேக அற்புதங்களை அவர் செய்யவில்லை. ஒருவேளை ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யும்படியாக அந்த பட்டணத்துக்கு கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அங்கே அவர்கள் விசுவாசியாதபடினாலே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் வியாதிகளோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, எந்த காரியங்களோடு, குறைவுகளோடு எதோடு இருந்தாலும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரையும் உணவளிக்க முடியும். 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் கொண்டு 4000 பேருக்கு உணவளிக்க முடியும். அப்பொழுது அப்படிப்பட்ட தேவனால நம்முடைய குறைவுகள் மேல கிரியை செய்ய முடியாதா? இல்லை இவ்வளவு அற்புதத்தை செய்த தேவனால நம்முடைய
வியாதிகளுக்கு சுகமளிக்க முடியாதா? ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஆனால் நமக்கு தேவையானது விசுவாசம். கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்துல நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து அப்பா, நீர் இந்த உலகத்துல சுற்றி திரிந்த நாட்களில் செய்த அற்புதங்களை தியானிக்க கிருபை தந்தீர். அதற்காக நன்றி. தொடர்ந்துள்ள நாட்களிலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருக்கிற எல்லா குறைவுகளையும் எல்லா வியாதிகளிலும் நீங்க அசைவாடுங்கப்பா. நீங்க அற்புதத்தை செய்யுங்க. நீரே கிரியை செய்யுங்க. நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ.